அவசானம் வரை அவன் மணவாட்டியாய் அழிக்க என்னுடைய அம்மா அப்பா என்னை நீலகண்டன் என்று அழைப்பார்கள். அன்பு துன்பத்தில் பிறந்தேன். ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் எனக்கு பிடித்ததால் நான் அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். இதை பேச மாத்தாண்டவர்மா என்னை காச்சாடி மலையில் எடுத்துக்கிட்டார். அன்றைவரை என் தாவச்சுக்கு அன்றைவரை தெரிகிறதா? சிலுவையின் மீது சங்கிலியின் மரண தண்டனைக்கு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1712 பிறந்தேன். 1752 கொல்லப்பட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பற்றி காரணமால் இந்துவான நான் கிறிஸ்தவனாக மாறினேன். நான் 1910ஆம் ஆண்டில் பிறந்தேன். நான் அல்பேனியா நாட்டில் பிறந்தேன். 1999ஆம் ஆண்டில் நடைபயணம் செய்ய கொல்கத்தா நகரத்தில் இருந்தேன். நான் 1907ஆம் ஆண்டில் சமூகத்தில் சென்று ஏழை மக்களுக்கு பணி செய்ய ஆரம்பித்தேன். என்னில் ஒரு மனுஷனாக கருணை தாய் விஜயதரசால் என்று அழைத்தார். செப்டம்பர் 5ஆம் நாள் ஆரம்பித்தேன். நான் கேரளாவில் 1805ஆம் ஆண்டு பிறந்தேன். நான் ஆண்டவருக்கும் கல்வி கற்பதற்காக நான் பாடுபட்டேன். நம் முன்னோர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 1024ஆம் ஆண்டு எனக்கு புனித பட்டத்தை தந்தார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட
பணியில் தூதர்களில் நான் ஒருவன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என மற்ற சீடர்கள் சொல்லி முதலில் நம்ப மறுத்ததால் சந்தேக தோமா என அழைப்பார்கள். என்று இயேசு கிறிஸ்து உயிர்த்ததை நோக்கி கூறப்பட்ட வார்த்தைகள் மிகவும் புகழ் பெற்றது. தேவசகாய பிள்ளை, நான் இந்தியாவின் முதல் பெருநிலையரின் முதல் நானே.